25-26 வேலூர், திருப்பத்தூரில் கள ஆய்வு செய்யும் முதலமைச்சர். நாளை மறுதினம் சென்னையிலிருந்து ரயில் மூலமாக காட்பாடி செல்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை நீதிமன்றத்தில் திமுக எம்பி ஆர். ராசா ஆஜர். வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி புதிய மனு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மத மோதலை தூண்டும் விதமாக பேசியதாக வழக்கு. காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக ஹெச். ராஜாவுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. முருக பக்தர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவை விமர்சிக்கும் வகையில் ஒளிபரப்பப்பட்ட காணொலி. அதிமுகவினர் இருந்த மேடையிலேயே அண்ணா குறித்து விமர்சித்ததால் பரபரப்பு. தேசியத்தை போதித்து, தெய்வீகத்தை நேசித்து, சாதனைகளை மட்டுமே ருசித்து சரித்திரம் படைத்த இயக்கம். போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம். அண்ணாவை விமர்சிக்கும் மேடையில் அமர்ந்து அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டனர். அண்ணா பெரியாரை விமர்சித்து முருகர் மாநாட்டில் வீடியோ ஒளிபரப்பப்பட்டது குறித்து அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். கோவையில் RSS நூற்றாண்டு விழாவில் மோகன் பகவத்துடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்பு. அண்ணாமலையுடன் ஒரே இருக்கையில் அமர்ந்த SP வேலுமணி. ஈரானை அமெரிக்கா தாக்கியதை அடுத்து கச்சா எண்ணெய் விலை 3 விழுக்காடு உயர்வு. பீப்பாய் ஒன்றுக்கு $79 உயர்ந்த நிலையில் மேலும் அதிகரிக்கும் என அச்சம். இஸ்ரேல் பெரிய தவறு செய்துவிட்டதாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் காம்னேய் விமர்சனம். அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பின் முதல் முறையாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஐநா பாதுகாப்பு சபை அவசர கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸ் வலியுறுத்தல். சேலத்தில் குழந்தைகளை விற்பனை செய்து வந்ததாக 6 பேர் கைது. இடைத்தரகர்களாக செயல்பட்ட மேலும் சிலரை தேடி வரும் காவலர்கள். கடலூர் சாவடி பகுதியில் காலனிக்குள் புகுந்த நாகப்பாம்பு பாதுகாப்பாக பிடித்து காப்பு காட்டில் விடப்பட்டது. உடுமலைப்பேட்டை அருகே ஆம்லெட் கொடுக்க தாமதமானதால் ஹோட்டல் ஊழியர்கள் மீது தாக்குதல். CCTVயை வைத்து காவலர்கள் விசாரணை. கொடைக்கானலில் பலத்த காற்றால் சாய்ந்த மரம். முன்னெச்சரிக்கையாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி நிறுத்தம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 2 லாரிகள் மோதிக்கொண்டு விபத்து. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கேரளாவின் நிலாம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆரியதன் சாகத் முன்னிலை. இடதுசாரி வேட்பாளரை பின்னுக்கு தள்ளினார். தவிக தலைவர் விஜய் தனது பிறந்த நாளை நேற்று கொண்டாடிய நிலையில் அவரது தரிசனத்துக்காக காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். ஆரம்பிக்கலாம், நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? வணக்கம்னு சொல்லி ரொம்ப பைசனா இது. சரி, ரைட்டு, புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடி இருக்கும் பவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்தன் உட்கார்றான் அவன்கிட்ட தான் இருக்கும் நம்ம படம். அந்த ரகம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தனது 51வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். இதையொட்டி விஜய்க்கு வாழ்த்து கூற சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் தவிக தொண்டர்கள் திரண்டனர். விஜய் எப்படியும் தங்களை சந்திப்பார் என
ரசிகர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். விஜய்க்காக வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அவர் பிறந்த நாள், வெளியே வந்தாருன்னா ஜஸ்ட் ஹாய் சொல்லிட்டு போலான்ட்டு. வருவேன்னு சொல்லலை, பட் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை தான். நீண்ட நேரத்திற்கு பின் விஜய் வீட்டிலிருந்து ஒரு சொகுசு கார் வெளியே புறப்பட்டு சென்றது. அதில் விஜய் தான் செல்கிறார் என ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். எனினும் கார் கண்ணாடி திறக்காததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். விஜயை காண முடியாத விரக்தியில் சேலத்திலிருந்து வந்த ரசிகர் ஒருவர் தாவேக்கவுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்றார். இதுவரை சரி டிஎம்கேக்கு போட்டதில்லை, ஏடிஎம்கேக்கு போட்டதில்லை, இனிமேல் டிவிகேக்கு ஓட்டு போட போறதில்லை. நோட்டா தான் போட்டிருக்கேன் இது வரையுமே. புரியுதுங்களா? ஓப்பனாகவே சொல்றேன். இதைத் தொடர்ந்து அவருடன் விஜய் ரசிகர்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாலை வரை விஜய் சந்திக்க வராத நிலையில் அங்கு திரண்டிருந்த ரசிகர்கள் விஜய் வீட்டின் முன்பு நின்று செல்ஃபி மற்றும் குழு புகைப்படம் எடுத்து திருப்தியடைந்தனர். ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் ஹார்மோஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணை எங்கே உள்ளது, அது மூடப்பட்டால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் செல்வசூரியன். அமெரிக்கா ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உலகம் முழுவதும் போர் பதற்றம் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்நிலையில் ஈரான் தன் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹெர்மோஸ் அப்படின்ற அந்த நீரிணையை மூட இருப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. முதல்ல இந்த நீரிணை என்றால் என்ன, அந்த ஹெர்மோஸ் நீரிணை எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். 2 கடற்பகுதிகளை இணைக்கக்கூடிய மெலிதான அந்த கடற்பகுதியை நீரிணை அப்படின்ற அந்த பேரை பயன்படுத்தி நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த ஹெர்மோஸ் நீரிணை என்பது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் இடையே அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த மெலிசான பகுதி இருக்கு இல்லையா, அந்த கடற்பகுதி தான். வெறும் 21 கிலோமீட்டரே அகலம் கொண்ட ஒரு கடற்பகுதியாக இது இருந்தாலும் 20% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அப்படின்றது இந்த பகுதியில் தான் நடைபெற இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 1/5 உலக அளவில் உற்பத்தி ஆகக்கூடிய கச்சா எண்ணெயில் 1/5 இந்த பகுதி வழியாகத்தான் அந்த சந்தைக்கு எடுத்து செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் முக்கியமான துறைமுகமாக இந்த புஜைரா துறைமுகம், சோகார் துறைமுகம், ரஸ் லபான் துறைமுகம், அது மட்டும் இல்லாமல் பந்தார் அப்பாஸ் துறைமுகம், ஈரான் வசம் இருக்கக்கூடிய அந்த துறைமுகமும் இங்கே இருக்குது. அது மட்டுமில்லாமல் எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் என அழைக்கப்படக்கூடிய அந்த எரிபொருளை அதிக அளவு இந்த பகுதி வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 86% எல்என்ஜி கேஸ் என்பது இந்த வழியாகத்தான் ஆசிய நாடுகளுக்கு எடுத்து செல்லப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியை மூடுவதனால என்ன விதமான பிரச்சனை ஏற்பட இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இதை வரலாற்று பூர்வமாக பார்த்தோம் என்றால் 1980 முதல் 88 வரை ஈரான் ஈராக் போர் என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் இந்த வழியாக பயணித்த அந்த எண்ணெய் கப்பல்களை இரு நாடுகளும் சண்டையிட்டு அந்த எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதனால கூட இந்த போருக்கு டேங்கர் போர் அப்படின்ற ஒரு பட்டப்பெயர் கூட இருக்கிறது. இந்நிலையில் இந்த 80-88 காலங்களில் இந்த ஹெர்மோஸ் நீரிணை என்பது மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் உலகம் முழுவதுமே இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருந்திருக்கு. இப்போது அதே நிலை உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதே போல இஸ்ரேலும் தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஓமன் போருக்கு நாங்கள் வருகிறோம் அப்படின்ற ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் திருப்பியும் இந்த நீரிணை என்பது மூடப்பட்டால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது கண்டிப்பாக உருவாகும். மத்திய கிழக்கு நாடுகளில் தயாராகக்கூடிய அந்த கச்சா எண்ணெயோட விலை பீப்பாய் ஒன்றுக்கு $77. ஒரு பீப்பாய்ன்றது 159 லிட்டராக இருக்கிறது. அதன் விலை $77 இருக்கிறது. இந்த நீரிணை மூடப்பட்டால் கண்டிப்பாக அந்த விலை என்பது 2 மடங்காகும். கிட்டத்தட்ட $120 வரை ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை உயரும் அப்படின்றது நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. கச்சா எண்ணெயின் விலை உயரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் கண்டிப்பாக அந்த பெட்ரோல் டீசல் விலை என்பதும் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதன் எதிரொலியாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும். அது மட்டுமல்லாமல் இந்த கச்சா எண்ணெய் விலை
உயர்வு அப்படின்றது பங்குச்சந்தைகளையும் ஒரு எதிரொலியை ஏற்படுத்தும் அப்படின்றது நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. வெறும் 21 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு கடற்பரப்பை ஈரான் மூடுவது உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது.